ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு அன்பர் தன்னுடைய மனைவி இன்னொருத்தரோட தொடர்புல இருக்கும்போது, அத நான் நேர்ல பார்த்துட்டேன். அத பார்த்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சண்டை போட்டு, வாக்குவாதம் பண்ணி 2 பேரும் பிரிஞ்சு, திரும்ப ஏதோ ஒரு மன சூழ்நிலையில 2 பேருமே சமாதானமாகி, ஒண்ணா தான் வாழ்றோம். ஆனாலுமே இன்னும் அவங்க அந்த தொடர்ப துண்டிக்கவே இல்ல. ஒரு தொடர்புலயே இருந்துட்டு இருக்காங்க. அத அவங்க விட்டு வெளியில வர மாரியே தெரியல. கேட்டாலும் அநாகரிகமா பேசுறாங்க. எனக்கு ஒரு எமோஷனலா சப்போர்ட்டா இருக்க மாட்டேன்றாங்க. என்ன மரியாதை இல்லாம நடத்துறாங்க. இந்த சூழ்நிலையில நான் கணவனாக இந்த வாழ்க்கைய தொடர்றது, தொடரட்டுமா? இல்ல என்ன முடிவு எடுக்கிறதுன்னே எனக்கு தெரியலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சோ அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்டின்னா, இதே சூழ்நிலை ஒரு பெண்ணுக்கும் ஏற்படுது. சோ எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் இன்னொரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுறாங்கன்றத ஒரு கணவனாலயோ, ஒரு மனைவியாலயோ ஏத்துக்கவே முடியாது. இது இயல்பு. அத தாண்டி ஒரு கணவனோ, மனைவியோ இதுல அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்கன்னா, குழந்தைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. இந்த வாழ்க்கைய விட்டு பிரிஞ்சோம்னா, குழந்தைகள் லைஃப் கேள்விக்குறியா ஆகுமே! அப்டின்ற ஒரு பட்சத்துல மட்டும் தான் 2 பேரும் சமாதானத்துக்கு வராங்க. இங்க டே டு டே ஒரு எமோஷனல் சப்போர்ட்டே இல்லாம, பிசிக்கல் சப்போர்ட்ன்றது கிடைக்கலனா கூட, ஒரு ஆணோ, பெண்ணோ ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருந்தா கூட இருந்திருப்பாங்க. அதாவது பேசிக் ரெஸ்பெக்ட். ஒரு வீட்ல ஒரு மனுஷனா அவன மதிச்சா போதுன்ற அந்த ரெஸ்பெக்ட் கிடைச்சா கூட இருந்துருவாங்க. சோ உங்களுக்கு அவங்க உங்கள ஒரு மனுஷனாவே மதிக்கல அப்படின்ற பட்சத்துல, நீங்க இந்த லைஃப்ல கன்டின்யூ பண்ணும்பொழுது, உங்க குழந்தைகள சரியாக பராமரிக்க முடியாது. அவங்களுக்கான லவ் குடுக்க முடியாது. உங்கள நெனச்சு நெனச்சு நீங்களே வந்து ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிக்கிட்டு, ரொம்ப வந்து டீகிரேட் பண்ணிக்கிட்டு, நமக்கு என்ன பாவம் பண்ணோம்? எதனால நம்ம மனைவி நம்மள இப்படி நடத்துறா? அப்படின்னு ரொம்ப எமோஷனலி நீங்க டிப்ரஷனுக்கு போறதுக்கு கூட சான்சஸ் மேபி இருக்கு. அதனால உங்க மனைவிய எதனா ஒரு சப்போர்ட்டர் லைக் கவுன்சிலிங்கோ, லைக் இதே மாதிரி சப்போர்ட் எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து ஃபைனலா நீங்க பேசி பார்க்கலாம் ஒரு முறை. ஃபைனலா பேசி பார்த்துமே அவங்க டோட்டலி லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்க. டோட்டலி ஃபேமிலி அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளேயே வர்றதுக்கு அவங்க தயாரா இல்ல. அப்டின்னா, அவங்கள சேஞ்சஸ் பண்றது, அவங்க மைண்ட சேஞ்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ நீங்க இத அக்செப்ட் பண்ணிட்டு, அடாப்ட் பண்ணிட்டு வாழ்றதும் கஷ்டம். அப்போ இத கூடி பேசி, உட்கார்ந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு என்ன பண்ணலாம்னு நீங்க 2 பேருமே சேர்ந்து முடிவு பண்ணி தான், இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அதர்வைஸ் நீங்க இதுல கன்டின்யூ பண்றது, ஒருத்தருடைய லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஒருத்தர் இருக்கும்போது, என்னத்த தான் நீங்க போய் எஃபோர்ட் போட்டாலும் ஒரு அன்ப வந்து பிச்சை எடுத்துலாம் கிடைக்காது. அன்புன்றது தானா நமக்கு வாலண்டியரா அது வந்து போதும் போதுன்ற அளவுக்கு கிடைக்கும்போது தான் அது ரொம்ப அழகா அமையும். அதே சமயம் அவங்க வந்து நீங்க ரொம்ப பிச்சை எடுத்தும் கிடைக்கக்கூடிய அன்புன்றது ரொம்ப கொடுமையானது. கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. சோ நீங்க ரைட் டைம்ல ஒரு ரைட் டிசிஷன் எடுக்கிறது நல்லது. அது பிரிஞ்சு போகாத அளவுக்கோ, இல்ல பிரிஞ்சு போகணுமா அப்படின்றத நீங்க 2 பேருமே ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்ட பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் இதுக்கு நல்லதாக அமையும். ஏன்னா குழந்தைகள் எதிர்காலம் இருக்கு. உங்களுடைய வயோதிக காலம்னு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்க ஒரு போதையில இருந்தாலும், அவங்களுடைய மனோமாற்றம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இன்னைக்கு மனமாற்றம் வராம இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு கரெக்ட்டான ஒரு கைடன்ஸோ, இல்ல ஒரு தெளிவோ இல்லாமலும் அவங்களும் இருக்கலாம். சோ உங்க சைடு எதனா மிஸ்டேக்ஸ் இருந்து, அவங்க இதே மாரி சூழ்நிலையில இருக்காங்களா? அவங்களுடைய என்ன மனநிலைமையில அந்த உறவுல சிக்கிக்கிட்டு அதுலேருந்து வெளியில ஏன் அப்படி ஒரு எமோஷனல் பாண்டிங்ல இருக்காங்க? அப்படி வெளிய வர முடியாத அளவுக்கு என்ன அவேர்னஸ் அவங்களுக்கு இல்ல? அப்படின்றதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் தான் கரெக்ட்டா அத ஆராய்ஞ்சு ஒரு அசஸ்மென்ட் பண்ணி, உங்களுக்கு கரெக்ட்டான ரிசல்ட்ட குடுப்பாங்க. சோ எந்த விதமான அ ஒரு ஒரு இது மாதிரியான கவுன்சிலிங்லாம் எடுக்காம நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது கண்டிப்பா நல்லதாக அமையாது. சோ கவுன்சிலிங் போறது பெஸ்ட். நன்றி.